வந்திருக்கிறோம். ஓடி வந்தே ஆமென் தேவிட்டாத பாக்கியமே கல்வாரி திருப்பீடமே ஆமென் கரிமூக்கும் திரு ரத்தமே ஆமென் திருப்பீடமே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கரைகளையும் நீக்கும் உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேனையா. ஒப்பு கொடுத்துடுங்க. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேனையா. கரங்களை உயர்த்தி மகிமை மகிமை மாட்சிமை ஆராய் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை ஆராய் நேசருக்கே. ஓஹோ மகிமை பலிபீடத்தில் நின்று கொண்டு சொல்லலாம், அப்பா உமக்கே மகிமை மாட்சிமை உமக்கே. ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. ஓ மகிமை மகிமைப்படுத்துகிறோம். நீர் வாழ்க நீர் வாழ்க. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வாழ்க ராஜா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயின் நேசருக்கே. மாறாயங்கள் நேசருக்கே. அப்பா மாறாயங்கள் நேசருக்கே. அப்படியே கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கலாம். ஓ அந்த பிரசன்னத்திற்காய் நன்றி அப்பா. ஓ உம்முடைய மகிமைக்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. எல்லா வாய்களை திறந்து துதிங்க அப்படியே. ஓ உம்முடைய பிரசன்னத்திற்காய், ஓ உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை.
நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட ஆமென். மண்ணுக்காக மாணிக்கத்தை சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எத்தனை வரைந்துராய் உம்மிலுள்ள எந்த நன்மை நீக்க முயன்றான். எருசலேம் குமாரிகள் எத்தனை வளைந்தோராய் உம்மிலுள்ள எந்த நன்மை நீக்க முயன்றான். உள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால் பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால் பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். பூரணாய உள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்.
சாரோனின் ரோஜா, அவர் லீலி புஷ்பம். என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தன் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சொல்லுங்க. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தன் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. என் நேசர் என்னுடையவர், என்றென்றும் அவனுடையவன். வாயின் முத்தங்களால் என்னை அனுதினமும் முத்தமிடுகிறார். அவர் வாயின் ஆமென் முத்தங்களால் என்னை அனுதினமும் முத்தமிடுகிறார். ஆமென். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தன் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. ஓ சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே. ராஜரசத்திலோ உங்க நேசமே, அது இன்பமும் மதுரமானது. ராஜரசத்திலோ உங்க நேசமே, அது இன்பமும் மதுரமானது. சொல்லுவோம். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தன் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, நேசத்தால்
சொல்லுவோம். நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். ஓ என் நேசர், எஸ், நான் என்றென்றும் அவருடையவன். சாரோனின் ரோஜா, அப்படியே ஆராதிக்கலாம் சத்தமாய். அவர் பூரண அழகுள்ளவர், என்னை மீட்டுக் கொண்ட என் நேசர் பூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவர். தன் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். சொல்லுங்க. என் நேசர் என்றென்றும் அவருடையவன். கரங்களை உயர்த்தி. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவர். எஸ், எவ்வளவு நேசத்தோடு நம்மை இழுத்து கொண்டார். கல்வாரி பலிபீடத்தில் நின்று கொண்டும் சொன்னார், ஆண்டவரே, பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இவர்கள் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன தெய்வம் நம்மேல் பூரண அன்புள்ளவர், நம்மேல் பூரண அன்புள்ளவர். அதனால்தான் அவர் பூரண அழகை நமக்காய் துறந்தார். அவருடைய பூரண அழகை நமக்காய் துறந்தார். அப்படியே சொல்லுங்க. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே. தன் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. ஓ சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே. தன் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த அருள் நேசர், என் ஆத்தும நேசர், என் ஆத்தும நேசர், என் ஆத்தும நேசர், என் ஆத்தும நேசர். நல்ல கரங்களை தட்டி, அவர் என் ஆத்தும நேசர். கிருபையினாலே நான் நிலை நிற்கிறேன். கிருப 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 மட்டுமையா. தயவு 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 தானையா. கிருப 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 மட்டுமையா. தயவு 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 தானையா. கிருபையினாலே நான் நிலை நிற்கிறேன். கிருபையினாலே நான் நிலை நிற்கிறேன்.
கிருபையினாலே நான் நிலை நிற்கிறேன். உம் தயவினாலே நான் உயிர் வாழ்கிறேன். கிருபையினாலே நான் நிலை நிற்கிறேன். தயவினாலே நான் உயிர் வாழ்கிறேன். கூட்டமாய் கூடிக்கொண்டு திட்டம் தீட்டினார்கள், இருக்கவே கூடாதென்று தினமும் நறுக்கினார்கள். கூட்டமாய் கூடிக்கொண்டு திட்டம் தீட்டினார்கள், இருக்கவே கூடாதென்று தினமும் நறுக்கினார்கள். ஆனாலும் மேற்கொள்ள ஒப்பு கொடுக்கலையே, ஆனாலும் மேற்கொள்ள ஒப்பு கொடுக்கலையே. எதிரிகள் நகையாட விடவில்லையே, என் எதிரிகள் நகையாட விடவில்லையே. சொல்லுவோம், கிருப 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 மட்டுமையா, தயவு 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 தானையா. சந்தோஷமா கிருபையினாலே நான் நிலை நிற்கிறேன். தயவினாலே நான் உயிர் வாழ்கிறேன். ஆமென். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. போக்கிலும் வரத்திலும் கூடவே வருகிறேன். பத்திரமாய் பாதுகாக்க உறங்கவும் மறுக்கிறீர். போக்கிலும் வரத்திலும் கூடவே வருகிறேன். பத்திரமாய் பாதுகாக்க உறங்கவும் மறுக்கிறீர். சேதங்கள் அணுகாமல் தடுத்து நிறுத்திட, சேதங்கள் அணுகாமல் தடுத்து நிறுத்திட, உம் நிழலும் எனக்கு சொந்தமாக்கினீர். உம் நிழலும் எனக்கு சொந்தமாக்கினீர். கிருப 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 மட்டுமையா. ஆமென். ஓஹோ, கிருப 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 மட்டுமையா. தயவு 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 தானையா. கிருபையினாலே நான் நிலை நிற்கிறேன். உம் தயவினாலே நான் உயிர் வாழ்கிறேன். கிருபையினாலே நான் நிலை நிற்கிறேன். தயவினாலே நான் உயிர் வாழ்கிறேன். அழுது நான் கேட்கும் போது அற்பமாக பார்க்கவில்லை, ஆசீர்வதிப்பதற்கு தகுதியும் கேட்கவில்லை. அழுது நான் கேட்பதற்கு அற்பமாக பார்க்கவில்லை, ஆசீர்வதிப்பதற்கு தகுதியும் கேட்கவில்லை. தாழ்ந்தவன் என்னையும் நினைவில் வைத்து, தாழ்ந்தவன் என்னையும் நினைவில் வைத்து, எல்லை தயங்காமல் பெரிதாக்கினீர். எல்லை தயங்காமல் பெரிதாக்கினீர். கிருப 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 மட்டுமையா. தயவு 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 தானையா. ஆமென். கிருப மட்டும் தான் ஆண்டவரே. Only grace. Yes. ஆமென். கிருப 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 மட்டுமையா. கிருபையை கொண்டாடுவோம்.
அப்பா. எத்தனை பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும்? நாங்கள் தகுதி இல்லாத எங்களை நீர் எங்களை ஆசீர்வதித்தீரேப்பா. ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் தகுதியற்றவர்கள். ஆனால் உங்க தயவு, உங்க இரக்கம், உங்க கிருபை எங்களை ஆசீர்வதித்ததே. நன்றி சொல்றவங்க கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. கண்ணீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே கண்ணீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே கர்த்தர்த்தம் கரம் நீட்டினார். அதாங்க கிருபை. கர்த்தர்த்தம் கரம் நீட்டினார். என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். ஆமாப்பா, என் கண்ணீரெல்லாம் தேடி இயேசு வந்தார். என்ன தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார். என்ன தேற்றி வாழ வைத்தார். பாவ சேற்றினிலே நான் மூழ்கி போகையிலே பாவ சேற்றினிலே நான் மூழ்கி பரிசுத்தர் கரம் நீட்டினார். கல்வாரி இரத்தத்தாலே கல்வாரி இரத்தத்தாலே கழுவி மீட்டு கொண்டார். என்னை கழுவி மீட்டு கொண்டார். என்னை கழுவி மீட்டு கொண்டார். ஓ, தேடி இயேசு வந்தார். என்னை தேற்றி அவர் கிருபை, அவர் தயவு, அவர் இரக்கம் நம்மை தேடி வந்து பிடித்ததே. தகுதியற்று கிடந்த நம்மை தேடி வந்தது. நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன். அப்படியே நம்பிக்கையோடு, ஓ நான் சுகமானேன். தேடி இயேசு வந்தார். என்ன தேற்றி வாழ வைத்தார். தேடி அப்படியே முழு உள்ளத்தோடு நம்முடைய
வாழ்க்கையை திரும்பி பார்த்து சந்தோஷமா எத்தனை ஆண்டுகளோ என் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தே. ஆமா, ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தே. மகராசா இயேசு வந்தார், மகராசா இயேசு வந்தார், என்னை மகனாய் ஏற்றுக்கொண்டார், என்னை மகளாய் ஏற்றுக்கொண்டார், என்னை மகனாய் நன்றியோடு என்னை மகளாய் ஏற்றுக்கொண்டார். தேடி இயேசு வந்தார், என்ன தேடி. ஆமப்பா, வேதம் சொல்லுகிறது சீசர்கள் நடுக்கடலில் தண்டு வலிப்பதில் பிரயாசப்படுவதை கண்டு இயேசு அவர்களிடம் வந்தார். நம்முடைய வாழ்க்கையை அப்படியே சோதித்து யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் அல்லவா? கஷ்டப்பட்டு கொண்டிருந்த வேளைகளில், கேட்பாரற்று கிடந்த போது, ஒருவரும் திரும்பி பார்க்காத போது திரும்பி பார்த்த தெய்வம், ஒருவரும் திரும்பி பார்க்க இல்லாத போது நான் இருக்கிறேன் என்று என்னை திரும்பி பார்த்த தெய்வம். எத்தனை பேருக்கு நன்றியோடு ஒரு ஆமென் சொல்ல முடியும்? ஒருவரும் என்னை கேட்பாரற்று, ஒருவரும் என் மேல் கருணை இல்லாத போது, ஒருவருக்கும் என் மேல் அக்கறை இல்லாத போது, என் மேல் அக்கறையோடு என்னை தேடி வந்து என்னை ரட்சித்த தெய்வம், என்னை மீட்டெடுத்த தெய்வம், உளையான சேற்றில் கிடந்த போது ஒருவரும் பார்ப்பவர்கள் எல்லாம் ஆண்டவர் பார்ப்பவர்கள் எல்லாம் தலையை துலுக்கிக் கொண்டு போன போது ஒருவர் மட்டும் என் அருகில் வந்தார், ஒருவர் மட்டும் என்னை தேடி வந்தார், ஒருவர் மட்டும் என்னை கரம் நீட்டி மீட்டெடுத்தார். அந்த நல்ல தெய்வம் நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல அவர் நம்மை ஆசீர்வதித்தது. நான் பரிசுத்தவானாய் இருக்கும் போதில் அவர் என்னை அழைத்தது. நான் பாவியாய் இருக்கும் போது அவர் பரிசுத்தர். ஆனால் நான் பாவியாய் இருக்கும் போது என்னை தேடி வந்த தெய்வம். அன்பு தகப்பனே, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மட்டுமே துதிப்போம். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மட்டுமே துதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். காரணம், தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தின தேவன்
உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய கல்வாரி இரத்தத்தால் எங்களை தகுதிப்படுத்தி உம்முடைய சிங்காசனத்தில் இருந்து கொண்டு எங்களுக்காக இன்றும் பரிந்து பேசுகிற ஒரு நல்ல தெய்வம் எங்கள் ஆத்துமனேஸ்வரே, உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். யார் யார் தண்டு வலிக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் அவர்கள் வாழ்க்கையில முன்னோக்கி போக முடியாமல் அடிக்கிற புயல் காற்றில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் பேர் அலைகளால் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ, என் நேசருடைய கரம் அவர்களை இப்பொழுதே தொடட்டும். என் நேசருடைய கரம் அவர்களை பலப்படுத்தட்டும். தள்ளாடுகிற முழங்கால்களை தைரியப்படுத்தும். அவர்கள் வாழ்க்கையில தடுமாறாதபடி என் தேவனுடைய கரம், என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரம், பராக்கிரமம் செய்யக்கூடிய உம்முடைய வலது கரம் அவர்களுக்கு அனுகூலமாய் இறங்கட்டும். இப்பொழுதே இறங்கட்டும். வாழ்க்கையில் தள்ளாடுகிற, போராடி கொண்டிருக்கிற, தண்டு வலிப்பதில் முன்னோக்கி போக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற என் பிள்ளைகளின் மேல் ஆண்டவருடைய கரம் இப்பொழுதே இறங்குவதற்காய் நன்றி. என் தேவன் செய்கிற பெரிய காரியத்திற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் அக்கறை போய் சேர உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை புதிதாய் வந்திருக்கலாம், உம்மை ஏற்றுக்கொள்ளாத, இதுவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில தடுமாறுறாங்களா? ஆண்டவரே, உங்க கரம் பிடித்து அவர்களை அக்கறைக்கு கொண்டு சொல்லுங்கப்பா. எங்கு செல்ல வேண்டுமோ அவர்கள் போக வேண்டிய பாதையில் அவர்களை நடத்தி அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்ப்பீராக. ஆசீர்வதியும். எல்லா நன்மைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆண்டவருக்கு ஒரு தோட்டம் உண்டு. தேவனுக்கு இது உண்டாயிது పొలము. ஆண்டவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. దేవునికి ఒక ద్రాక్ష తోటం ఉన్నాయి. அவர் அதில் நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறார். దాంట్లో మంచి పళ్ళులు ఎదురు చూస్తాడు. ஆண்டவருக்கு ஒரு நல்ல திராட்சை தோட்டம் உண்டு. దేవునికి ఒక మంచి ద్రాక్ష పొలం ఉన్నాయి. அவர் அதை பாதுகாக்கிறார். దాని అతను కాస్తాడు. அவர் அதை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். దాని కల్లేసి దాని కాస్తాడు. அவர் அதற்கு தேவையான ஆகாரம், நீர் கொடுக்கிறார். దానికి కావాల్సిన నీళ్లు ఇస్తాడు. அவர் அதற்கு தேவையான உரத்தை போடுகிறார். దానికి కావాల్సిన సత్తు వేస్తాడు. இதெல்லாம் செய்துவிட்டு நல்ல கனிக்காய், திராட்சை ரசத்திற்காய் காத்திருக்கிறார். ఇదన్నీ చేసేసి మంచి పండ్ల కోసం, రసాని కోసం కాసుకొని ఉంటాడు. யார் கனி கொடுப்பார்? ఎవరు పండ్లు ఇస్తారు? யார் அந்த நல்ல ரசத்தை கொடுப்பார்? ఎవరు మంచి రసాన్ని ఇస్తారు? ஆண்டவர் என்னையும் உன்னையும் தான் பார்க்கிறார். దేవుడు నన్నిను నిన్నును தான் ఎదురు చూస్తాడు. நீயே அந்த திராட்சை செடி, నువ్వే ఆ ద్రాక్ష చెట్టు, நீயே அந்த நல்ல ரசத்தை தருகிற திராட்சை செடி, నువ్వే మంచి రసం ఇచ్చే ద్రాక్ష చెట్టు, நல்ல கிரியைகளை வெளிப்படுத்துகிற திராட்சை செடி, మంచి క్రియాలు ఇచ్చే చెట్టు నువ్వు. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 27 அதிகாரம், యేసయ్యా పుస్తకము 27 అధ్యాయం 2-3 வாசிக்கலாம். 2-3 రాసవు. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அக்காலத்தில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டாகும். ఆ కాలంలో ఒక ద్రాక్ష తోటం ఉండవును. அந்த திராட்சை தோட்டத்தில் நல்ல ரசத்தை தருகிற செடிகள் உண்டாகும். ఆ తోటంలో మంచి రసం ఇచ్చే చెట్లు అవును. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை காப்பாற்றுவேன். దేవుడు చెప్తాడు, దాన్ని నేను కాస్తాను. அந்த தோட்டத்தை நான் காப்பாற்றுவேன். ఆ తోటాన్ని నేను కాపాడుతును. அல்லேலூயா, హల్లెలూయా. 2 அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன்.
దానికి అప్పుడప్పుడు నీళ్లు ఉడుస్తును, அதனுடைய தேவைகளை சந்திப்பேன். దానికి కావాల్సిందంతా ఇస్తును. 3, ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு நான் அதை காவல் பண்ணுவேன். ఎవరు దానికి నష్టం చేయకుండా ఉండేదానికి నేను కాస్తును. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் இங்கு தன்னுடைய தோட்டத்திற்காய் 3 காரியத்தை செய்கிறார். దేవుడు తన పొలాని కోసం 3 కార్యాలు చేస్తాడు. 1, அதை காப்பாற்றி எடுக்கிறார். 1 దాన్ని కాపాడి ఎత్తుతాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கடந்த வாரத்தில் நமக்கு நியூஸ் பார்க்கறவங்க பார்த்திருப்பீங்க, கர்நாடகாவில் அநேக இடத்தில் ஆலங்கட்டி மழை பெய்தது. కొన్ని మన కర్ణాటకలో వాన రాళ్ళు వాన పడింది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அது வீடியோ வந்தவுடன் అది వీడియో వచ్చిందనే ஒரு சகோதரன் எனக்கு அனுப்பினார். ఒక సహోదరుడు పంపాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அதை பார்த்து நான் ஆபீஸ்ல இருக்கிறவங்கள்ட்ட சொன்னேன், దాన్ని చూసి ఆఫీస్ లో ఉన్నోళ్ళకి చెప్పాను, எவ்வளவு அழகா இருக்குல்ல ఎంత బాగుండాయి కదా அந்த வாழை தோட்டத்துல. அந்த అంటి తోటంలో அந்த வாழை தோட்டம் அந்த பாத்தியில அப்படியே நிறைஞ்சு கிடக்குது. ఆ అంటి తోట దీంట్లో అంతా అట్లా నింపుకొని ఉన్నాయి. ஆமென். ఆమేన్. தென்னந்தோப்புல அப்படியே நிறைஞ்சு கிடக்குது. వెంకాయ తోపులు అట్లే నింపుండాయి. நான் அப்ப சும்மா எதேச்சியா சொன்னேன், என்ன அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ఎంత బాగుండాయి కదా చూసేదానికి. அப்போ ஒரு விவசாயம் பண்ணுகிற ஒரு சகோதரன் சொன்னான், వ్యవసాయం పొలం చేసే ఒక సహోదరుడు చెప్పాడు, பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும், ஆனால் பயிர் எல்லாம் பட்டு போகும். చూసేదానికి బాగున్న అవుతే పైరంతా నాశనం అయిపోను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்புறம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஒரு மழையில பயிர் பட்டு போகுமா என்னன்னு. ఒక వానలో సేన్లో ఉండే పొలం అంతా పడిపోనా. அப்பதான் விளக்கி சொன்னான், இப்ப தக்காளி செடி வச்சிருக்கிறோம்னு வைங்க, అప్పుడుదా ఆ తక్కాలి తోటం அது పెట్టినామంటే மேல இந்த கல்லு பொத்து 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 பொத்துன்னு விழும். దాని మీద రాళ్ళు డబ్డబాని పడును. அந்த செடி என்ன செய்யுமா, அப்படியே மண்ணோடு போயிருமா. ఆ చెట్లు అట్లే మన్నుతో పడిపోను. ஆமென். ஆமென். ஏன்னா இது வெயிட் இல்ல, பொத்து பொத்துன்னு அது விழுறனால. ఆ రాళ్ళు వాన పడినప్పుడు దాని మీద అది ఆ చెట్టు இப்ப అట్లే மாமரம் எல்லாம் காய்ச்சி பிஞ்சு பிடிச்சு நிக்கிற சமயம், మాడికాయలు చిన్న చిన్న పింజులు వచ్చే కాలము, இந்த ஆலங்கட்டி விழுந்து அந்த பிஞ்சு மொத்தமா போயிருமா. ఆ రాళ్ళు వాన పడినప్పుడు ఆ పింజులంతా కింద రాలిపోను. வாழை అంటిమాండ్లు அந்த அதிலே தெரியும், அந்த வீடியோலே பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு, அந்த இலை எல்லாம் அப்படியே நிமிர்ந்து நிக்கிறது எல்லாம் இப்படியே விழுந்துடுச்சு. ఆ వానకు అంటి చెట్లు ఆకులంతా అట్లే కింద పడిపోను. அந்த வாழை இலை எல்லாமே கீறி இருக்கு. ఆ అంటి ఆకులన్నీ చెదిరిపోయిను. ஆமென். ఆమేన్. இன்னொரு காரியத்தை சொன்னார். ఇంకో சில కార్యం பேர் చెప్పాడు. இந்த போன வாரம் உகாதி பண்டிகை வந்தது. పోయిన వారం ఉగాది పండగ వచ్చింది. இந்த பண்டிகைக்காய் சில பேர் அந்த வியாபாரத்துக்காய் வாழை இலைக்காய் வாழை விட்டுருப்பாங்களாம். ఆ పండగ కోసం కొన్ని ఆకులు అంటి ఆకుల్ని వ్యాపారాని కోసం పెట్టింటారంట. அது எல்லாம் கீறி விட்டது. అదన్నీ నాశనంగా పోయింది. இப்படி பல நஷ்டங்கள், ఇట్లా ఎన్నో నష్టాలు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, நமக்கு அது சாதாரணமாய் நமக்கு ஜாலியா இருக்கும். అది మనకు సింపుల్ గా జాలీగా ఉన్ను. ஆமென். ஆமென். புடிச்சு விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்கும். దాన్ని పట్టి చూసేదానికి. ஆனால் అవుతే. அது இன்னொரு இடத்தில் அது பாதிப்பாய், அது அழிவாய் இருக்கிறது. అది ఇంకొక జాగాలో అది నష్టాలుగా, అది మంచులకు చెడ్డదిగా ఉంటాయి. ஆனால் ఆండவர் இங்கு சொல்லுகிறார், என்னுடைய தோட்டத்தை நான் காப்பாற்றுவேன். దేవుడు చెప్తాడు, నా తోట నేను కాపాడుతును. ஆமென். హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. என்னுடைய தோட்டத்திற்கு நான் செய்கிற 3 வேலை, నా తోటానికి చేసే 3 కార్యాలు. 1, அந்த செடியை நான் காப்பாற்றுவேன். నేను ఆ చెట్టుని కాపాడుతును. அல்லேலூயா. హల్లెలూయా. 2, రెండవది அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன். దానికి అప్పుడప్పుడు నీళ్లు పోస్తును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. 3, మూడవది ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடி அதை பாதுகாப்பேன். దానికి ఏమి సేదారాలు రాకుండా నేను కాస్తును. இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் செய்துவிட்டு, ఈ 3 కార్యాలు యెహోవా దేవుడు చేసేసి, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது. దేవుడు ఎదురు చూసే ఒక కార్యం ఉన్నాయి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. தொடங்கும் போது சில பேர் நினைச்சிருப்பீங்க, ஓ ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற சில காரியம். దేవుడు మనకు చేసే కొన్ని కార్యాలు గురించి நம்ம அப்படியே பழகி போயிட்டோம். ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர்
తోటத்திற்கு செய்கிற 3 காரியம் தவறில்லை. దేవుడు ఆ తోటాన్ని చేసే 3 కార్యాలు అనేది తప్పు లేదు. ஆனால் செய்துவிட்டு ஆண்டவர் தோட்டத்திலிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறார். దానెంత చేసేసి దాంట్లో నుంచి ఒకటి దేవుడు ఎదురు చూస్తాడు. எதை எதிர்பார்க்கிறார் என்றால் நல்ல கனியை எதிர்பார்க்கிறார். దేవుడు ఏంటిని ఎదురు చూస్తాడంటే మంచి పండ్లని ఎదురు చూస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எதற்காய் அவர் இரவு பகலும் அதை பாதுகாக்கிறார்? ఏంటికి రాత్రి పగులు దాన్ని కాస్తాడు? எதற்காய் அவர் அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சுகிறார்? ఏంటికి దానికి అప్పుడప్పుడు దానికి నీళ్లు ఊడుస్తాడు? எதற்காய் அந்த செடிகளை அவர் காப்பாற்றினார்? ఏంటిగా సెట్ల్ని దాన్ని కాపాడుతాడు? தனக்கு நல்ல திராட்சை ரசம் வேண்டும். తనకు మంచి ద్రాక్ష రసము కావాలా? ஏசாயா 5ஆம் அதிகாரம் போகலாம். యేసయ్య 5వ అధికారం పోతాము. 1-7 வேகமா வாசிங்க. அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அவர் அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது தோட்டத்திலிருந்து நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நல்லதை கொடுத்துட்டு మంచిదాన్ని ఇచ్చేసి நல்லது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார். మంచిది దొరకని ఎదురు చూస్తాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிறார். అన్ని మంచిది మనకి ఇచ్చిండాడు. பாருங்க, చూడండి, இங்கு சொல்லுகிறார் என் நேசருக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது. నా దేవునికి ఒక తోటం ఉండాయి. அந்த தோட்டத்தை அவர் எப்படி பண்படுத்துகிறார்? అని అట్లా మంచి కాస్తాడు. நாம் ஒரு தோட்டத்தை பண்படுத்துவது போலவே கல்லுகளை எல்லாம் பொறுக்கி எடுக்கிறார். ఆ పొలాన్ని రాళ్ళలో ఉన్నంత రాళ్ళని ఎత్తేస్తాడు. நல்ல உழுது நல்ல பலன் தருகிற நற்குல திராட்சை செடியாய் வைத்துக் கொள்ளுகிறார். దాని బాగా దున్ని మంచి గొలలు ఇచ్చే ద్రాక్ష చెట్టుని నాటుతాడు. அதை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். దాని కల్లేసి కాస్తాడు. அதற்கு தேவையான சகலத்தையும் கொடுக்கிறார். దానికి కావలసిన అన్ని సత్తులు ఇస్తాడు. இது கொடுப்பது எல்லாமே ఇది ఇచ్చేది అన్నినే அந்த தோட்டத்திலிருந்து ஒரு நல்ல ரசம் கொடுக்கிற திராட்சை பழங்கள் உண்டாக வேண்டும் என்ற சிந்தையோடு. ఇది అన్ని చేసేది మంచి ద్రాక్ష చెట్లలో పండ్లు వచ్చి రసాలు ఇచ్చేదాని కోసం. அப்ப அவருடைய நோக்கம் எல்லாம் ఆత్మ గురి అంతా என் தோட்டத்திலிருந்து நற்குணங்கள் வெளியே வரணும். నా తోటంలోంచి మంచి పండులు బయట వచ్చును. என்னுடைய தோட்டத்தில் உள்ள செடிகளிலிருந்து நற்கிரியைகள் வெளியே வரணும். నా తోటంలో ఉండే చెట్లలో మంచి క్రియాలు నాకు వచ్చును. என்னுடைய தோட்டத்தில் உள்ள செடிகளிலிருந்து நல்ல ரசத்தை கொடுக்கக்கூடிய அளவு பழங்கள் வெளியே வரணும். నా చెట్లలోంచి మంచి రసాలు ఇచ్చే పండ్లు పడుపోను బయట. என்ன செய்கிறார்? தோட்டத்திலே ஒரு ஆலையை கட்டுகிறார். ఏం చేస్తాడంటే తోటంలోనే ఒక మిషన్ రెడీ చేస్తాడు. அவ்வளவு எதிர்பார்ப்பு. అంత మనం ఎదురు చూసేది. என்னுடைய தோட்டத்திலிருந்து నా తోటంలోంచి நற்குல செடிகளை வைத்திருக்கிறேன். మంచి గొలాలు ఇచ్చే చెట్లు పెట్టినాను. நிச்சயமாய் அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருக்கிறார். నిశ్చయంగా మంచి పండ్లు ఇచ్చినని నేను కాసుకొని ఉంటాను. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கீழ வாசிங்க. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள். செய்யாத எந்த வேலையை இனி செய்ய முடியும்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன்.
மேய்ந்து போடப்படும் அடைப்பை தகர்ப்பேன். ஆ ம் ஆ போவதினால் முச்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். ஆ ஆ நல்ல கவனிங்க. இப்பதான் வேதம் சொல்லுது திராட்சை தோட்டம். ఇప్పుడుదా బైబిల్ చెప్తాయి ద్రాక్ష తోటము இஸ்ரவேலின் வம்சமே. ఇశ్రాయేలీన్ వంశము. அடுத்தது அவருடைய மனமகிழ்ச்சியின் அந்த நாட்டு யூதாவின் மனுஷரே. ఆమేన్. போதும் போதும். ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது. దేవుడు చెప్తాడు నాకు ఒక తోటం ఉండాయి. இந்த தோட்டம் ఈ తోటంలో இஸ்ரவேல் வம்சமே. ఈ ఇశ్రాయేల్ వంశం అనేది அதில் நான் நல்ல கனிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த நற்குல நாட்டு నేను మంచి పండ్లు ఇచ్చినని చూసా. మంచి யூதாவின் மனுஷரே. అది అనేది యూదు మనుషుల్లో. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் దేవుడు చెప్పే కార్యము என்னுடைய தோட்டமாகிய இஸ்ரவேலுக்குள்ளில் నా తోటమైన ఇశ్రాయేల్ లోపల நான் நட்டிருக்கிற நாட்டாகிய யூதா மனுஷன் నేను నట్టిన యూద మనసుల్లో அவன் நல்ல கனியை தர வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். వాళ్ళు మంచి పండ్లు ఇవ్వాలని ఎదురు చూసి ஆனால் அவன் கசப்பான பழத்தை தருகிறான். అవుతే వాడు సేందైన పండ్లు వాడిస్తాడు. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு దేవుడు ఎదురు చూసేది நற்குல செடியிலிருந்து நல்ல கனி. మంచి చెట్ల నుంచి మంచి పండ్లు. இப்ப நல்ல கனி கொடுக்கிற செடி யாரு? ఇప్పుడు మంచి పండ్లు ఇచ్చే చెట్లు ఎవరు? பக்கத்துல கைய கொடுத்து சொல்லுங்க நீங்க தான். మీరుదా. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாம வாங்குற ஒரு கிலோவுக்கு మనం తీసే 1 కిలో పండ్లకు ஒரு கிலோ பழத்துக்கு நம்ம 3 காய பிச்சு எடுக்கிறோம். 1 కిలో పండుకు 3 కాయలు ఎత్తుతాము. ஆமென். ఆమేన్. என் ஆண்டவருடைய మన దేవుని ఒక அந்த ஏக்கம், அந்த விருப்பம், ఆతన ఆశలన్నీ, அவருடைய எதிர்பார்ப்பு ఆతన ఎదురు చూసేది ஏன் நம்மில் இருக்க கூடாது? అది ఏల మనలో ఉండకూడదు. ஆமென். ఆమేన్. சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மை விலக்கி வாங்கி வைத்து సొంత రక్తం ఇచ్చి తన క్రియాల్లో తీసుకొని அவருடைய மனமகிழ்ச்சியின் நாட்டாய் அவர் வைத்திருக்கிறார். తన సంతోషమైన అది నారుగా పెట్టిండాడు. அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் ఆతన మన దగ్గర ఎదురు చూసేది நம்மிலிருந்து நற்கிரியைகள் வெளிப்படணும். మనలోంచి మంచి క్రియలు బయటపడాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார் అక్కడ దేవుడు చెప్తాడు நான் எதிர்பார்த்தது நல்ல கனி, నేను ఎదురు చూసిండే మంచి పండ్లు, ஆனால் எனக்கு கொடுப்பது அவைகள் கொடுப்பதோ கசப்பு. అవి ఇచ్చేదో సేందు. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் அவருடைய தோட்டத்தில் நடப்பட்ட விருட்சங்களே செடிகளே நம்மிலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நல்ல கிரியைகள் நம்மிலிருந்து வெளிப்படணும். ఆతన మనలో ఎదురు చూసేది మంచి క్రియలైన పండ్లు ఎదురు చూస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. அல்லேலூயா. நற்கிரிகளை வெளிப்படுத்துங்க. మంచి క్రియల్ని బయటపడండి. அதுவே ஆண்டவருடைய விருப்பம். అదిదా దేవునికి ఒక ఇష్టము. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க நற்கிரியைகளை வெளிப்படுத்துங்க. మంచి క్రియల్ని బయటపరచండి. அதுவே ஆண்டவருடைய விருப்பம். అదే దేవునికి ఒక ఆశ. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எப்படி வெளிப்படுத்த முடியும்? ఎట్లా దాని చెప్పనవును? அவன் எனக்கு துரோகம் செய்துட்டான். వాడు నాకు ద్రోహం చేసేసాడు. அவனை மூஞ்சுக்கு மூஞ்சி பார்க்க எப்படி என்னால் சும்மா இருக்க முடியும்? వాడిని మూతికి మూతి చూసేదానికి నాకు వల్ల ఎట్లా అవును? ஆமா, அட்டி வயர்ல இருந்து எழும்பும். బయట కింద ఎడుపులంచి లేసును. ஆமென். ఆమేన్. கோபம், కోపము கேட்டே தீரணும். అడుగుతును, అడిగే తీరుతును. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் சொல்றார் దేవుడు చెప్తాడు நல்ல கிரியைகள் வெளிவரட்டும். మంచి క్రియలు బయట రాని. நற்கிரியை வெளிவரட்டும். మంచి క్రియలు బయట రాని. ஆமென். ఆమేన్. மன்னிக்கிற சுபாவம் இல்லையா? క్షమించే స్వభావం లేదా? ஆமென். ஆமென். நற்கிரியைகள் வெளிவரட்டும். మంచి క్రియలు బయట రాని. சகிப்புத்தன்மை இல்லையா? సగించేదానికి మనసు లేదా? நற்கிரியை வெளிவரட்டும். బయటపడని మంచి క్రియలు. ஆண்டவர் நம்மில் விரும்புவது நற்கிரியைகள். దేవుడు మనలో ఇష్టపడేది మంచి క్రియలు. எடுத்து వాసిக்கலாம். మత్తయి 5వ అధికారం 16వ వాక్యం. మత్తయి 5వ అధికారం 16వ వాక్యం చదువుతాము. மனுஷர்கள் நல்ல கவனிங்க, உங்கள் நற்கிரியைகளை கண்டு
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென் ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது, బైబిల్ చెప్తాయి, యేసు சொன்ன வார்த்தை, యేసు దేవుడు చెప్పిన మాట என்ன சொல்லுகிறார்? ఏం చెప్తాడంటే, மனுஷர் మనిషి உங்களில் இருந்து வெளிப்படுகிற நற்கிரியைகளை காணணும். మీలో బయట వచ్చే మంచి క్రియల్ని మనుషులు చూడాలా. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எதை காணணும்? ఏంటిని చూడాలా? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க. బయట ఎనుకుంటే చెప్పండి, ఏం చూడాలా? మంచి క్రియలు. சத்தமா வாய் திறந்து சொல்லுங்க. நற்கிரியைகளை காணணும். మంచి క్రియలను చూడాలా. ஆமென் ఆమేన్. பின்னாடி இருக்கிற சகோதரங்க சொல்லுங்க. சத்தமா சத்தமா. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு பொதுவா ஒரு பழக்கம் உண்டு. మనకు ఒక అభ్యాసం ఉంటాయి. இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிறது போல முன் பெஞ்சுக்காரன் மட்டும்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். ముందు కూర్చునే వాళ్ళు మాత్రమే అన్నిటికి జవాబు చెప్తారు. ஆமா, பின்னாடி பெஞ்சில இருக்கிறவன் டானு போல இருப்பான். ఏనుకు బెంచిలో கிளாஸ் ரூம்ல కూర్చొని அப்படிதான் இல்ல? ஆமென் ఆమేన్. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. சபையில அப்படி இருக்க கூடாது. చర్చిలో అట్లా ఉండకూడదు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நற்கிரியைகளை காணணும். మంచి క్రియల్ని చూడాలా. அப்போ இன்னைக்கு நம்ம நாம் இன்றைக்கு சிந்திக்கிற காரியம், మనం ఈ పొద్దు యోచనలు చేసే కార్యము, என்னிலிருந்து எந்த கிரியையை மனுஷன் காண்கிறான். నాలో యా క్రియాలు మనుషులు చూస్తాడు. அடுத்த மனிதர் என்னிலிருந்து என்ன கிரியையை காண்கிறான். ఇంకొక మనిషి నాలోంచి ఏమి క్రియాల్ని చూస్తాడు. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும்னா దేవుడు చెప్తాడు, దేవుని నామాన్ని పెరిగించాలంటే. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து நாமம் உயர்த்துகிறோம், ఆదివారం మాత్రం వచ్చి నీ నామాన్ని నేను పెరిగిస్తాను, நாமம் புகழ்கிறோம் నీ నామాన్ని నేను சொன்னா ఆశీర్వదిస్తాను போதாது. చెప్తే చాలదు. ஆமென். ఆమేన్. அடுத்த ஜனங்கள், மனிதர்கள் உங்களில் இருக்கிற நற்கிரியைகளை, வெளிப்படுகிற நற்கிரியைகளை கண்டு அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். నీలో పడే బయటపడే క్రియాల్ని చూసి ఇంకొక మనుషులు దేవుణ్ణి మాలో వేసుకోవాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. அப்போ ஆண்டவர் நாமத்தை நாம எப்படி மகிமைப்படுத்த முடியும்? దేవుని నామాన్ని ఎట్లా మహిమపరుస్తున్నావును? நம்மிலிருந்து நற்கிரியைகளை வெளிப்படுத்தி. మనలోంచి మంచి క్రియాలు బయట వస్తేనే. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம் வாசிக்கலாம். 1 పేతురు 2వ అధికారము 12వ వాక్యము. ஆ ஆ ஆ ஆ ம் அல்லேலூயா. హల్లెలూయా. புற ஜாதிகளின் மத்தியில் நாம் எப்படி நடக்கணுமா? వేరు జాతుల మధ్యలో మనం ఎట్లా జరుపుకోవాలంటే, வாசிங்க. ஆ ஆ அவன் அப்படிதான் பேசுவான். ஆமென். புற ஜாதிகள் உங்களை அப்படித்தான் பேசுவான். వేరే జాతి వాళ్ళు నిన్ను అట్లా మాట్లాడుతాడు. ஆனால் అవుతే அவன் அப்படி பேசினாலும் உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டியது, వాడు అట్లా మాట్లాడతాను మీలో ఉండే బయట వచ్చేది நற்கிரியைகளே வெளிப்பட வேண்டும். మంచి మాటలు బయట రావాలా. கண்டு அவற்றின் நிமித்தம். ஆமென். ஒரு புற ஜாதி உள்ள ஒரு ஜனம், పుర జాతిలో ఉండే ఒక జనాలు எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று ఎట్లా యేసుని ఏర్చుకుంటారు అని இங்கு பேதுரு எழுதுகிறார். పేతురు రాస్తాడు, உங்கள் நற்கிரியைகளை கண்டு మీ మంచి మాటల్ని చూసి சந்திப்பின் நாளில் వాళ్ళు నిన్ను చూసే దినములో தேவனை மகிமைப்படுத்தும்படி ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்லா கவனிங்க. பேதுரு இங்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், పేతురు ఇక్కడ చెప్పే ఒక మాట, உங்கள் நற்கிரியைகளே அடுத்தவர்களை இயேசுவின் அண்டையில் கொண்டு வரும். మీ మంచి మాటలే యేసు దగ్గర ఇంకొకరిని తీసుకొని వచ్చును. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நீங்கள் நடந்து கொள்ளுகிற கிரியை, நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதங்கள், మీరు నడిసే నడుపుల్లో உங்களிலிருந்து வெளிப்படுகிற நற்கிரியைகளே మీలో బయటపడే మంచి మాటలతో ஆத்தும ஆதாயத்துக்கான வழி,
ఆత్మ ఆదాయాని కోసమైన దారి. எப்படி புற ஜாதியாரை நாம் தேவனிடத்தில் கொண்டு வர முடியும்? ఎట్లా వేరే జాతిలో ఉండే జనాల్ని దేవుని దగ్గర తీసుకురావను? இயேசுவை அறியாத ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள எப்படி நாம் காரணமாய் மாற முடியும்? యేసుని తెలియని జనాలు యేసుని తెలుసుకునే దానికి ఎట్లా మారాలంటే அவர்களுக்கு முன்னால் நாம் நடந்து கொள்ளுகிற நம்மிலிருந்து வெளிப்படுகிற நற்கிரியைகள் தான் அவர்களுக்கு இயேசுவை காண்பித்து వాళ్ళ கொடுக்கும். ముందర మనం ఎట్లా జరుపుకుంటాం నడుచుకుంటాం అనేది దేవుడు ముందు వాళ్ళకి జరిగే కార్యము. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்னும் 3:1-2 வாசிங்க. பேதுரு. அதே 1 பேதுரு 3:1-2. ஆ ஆ ஆ ம் ம் ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. இங்க ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தப்படுகிறது. ఇక్కడ ఒక ఆత్మ అనేది ఆదాయపడుతుంది. எந்த ஆத்மா? ఏ ఆత్మ అది? கணவன் ஆத்மா. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. దేవుని బిడ్డలారా, புருஷர்களே, పురుషులారా, வாக்கியத்துல சொல்லப்பட்டபடியால் அது கற்புள்ள நடக்கை கற்புள்ள நடக்கை. அது ஸ்திரீக்கு, அது பெண்ணுக்கு என்று நினைத்து விடாதிருங்கள். అది స్త్రీకి, అది వాళ్ళకనేసి మీరు తెలుసుకోకూడదు. உங்கள் ராட்சசி மனைவியையும் మీ రాక్షస భార్యల్ని நல்ல மனைவியாய் மாற்ற உங்கள் நற்குணங்களால் முடியும். మీరు వాళ్ళని మంచిదిగా మార్చేదానికి మీ మనసులన్నీ நம்பிக்கையே இல்லை. இப்ப பாருங்க, எங்க பிள்ளைங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை பாருங்க. உங்க ராட்சத கணவனையும் మీ రాక్షస భర్తల్ని உங்க கற்புள்ள நடவடிக்கையால் அவர்களை மனிதனாய் விசுவாசியாய் மாற்ற முடியும். మీ కర్పుల మనసులో వాళ్ళని విశ్వాసగా మార్చును. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. வசனம் వసనము சில இடத்தில் ஸ்திரீகள் கணவன் என்று சொன்னாலும் కొన్ని జాగాలో స్త్రీలు భర్తలు சில காரியங்கள் அது பொதுவானது. కొన్ని కార్యాలు అది మార్గం ఉంటాయి. மொத்தத்தில் பேதுரு இங்கு சொல்ல வருகிற காரியம், మొత్తములో పేతురు ఇక్కడ చెప్పే కార్యం, கணவனாய் இருக்கட்டும் மனைவியாய் இருக்கட்டும், భార్యగా ఉన్ని భర్తగా ఉన్ని. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. சில சகோதரிகள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். కొన్ని సహోదరులు చెప్పేది చెప్పండి. ஐயோ, அந்த மனுஷனா, ఆ మనుష్య, அந்த மனுஷன் திருந்தவே மாட்டான். ఆ మనిషి మారనే మారడు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. சில சகோதரர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். కొన్ని సహోదరులు என் பொண்டாட்டி, ஐயோ அவளை எல்லாம் திருத்தவே முடியாது, నా భార్యనా, అయ్యో நாய்க்க வாழ நிமித்தரலாம், కుక్క తోకని என் பொண்டாட்டிக்கு சுபாவத்தை மாத்த முடியாது. నా భార్య అని సుభాని మార్చను కాదు. நாய்க்கு வாழ நிமிக்க முடியுமா? కుక్క తోకని నేరుగా చేయనవునా? ஆமென் ఆమేన్. ஆசீர்வாத பைப்பு நீ போட்டாலும் பைப்பை எடுத்த உடனே அது சுருண்டுரும். ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா అవుతే அதையே மாத்திரலாம். దానినే என் பொண்டாட்டி మార్చొచ్చు. சுபாவம் மாற்ற முடியாது. నా భార్య సుభావని మార్చను కాదు. அடுத்தவர்கள் மேல் பழி சொல்லாதே. ఇంకొకరి మీద తప్పులు చెప్పొద్దు. உன்னுடைய நற்கிரியைகள் నీ మంచి గుణాలు அடுத்தவர்களை விசுவாசத்தில் கொண்டு வரும். ఇంకొకరిని విశ్వాసంలో తీసుకొనొచ్చును. அது சொந்த கணவனாய் இருக்கட்டும், సొంత భర్తగా ఉన్ని, சொந்த மனைவியாய் இருக்கட்டும், సొంత భార్యగా ఉన్ని, சொந்த பந்தங்களாய் இருக்கட்டும், సొంత బంధాలుగా ఉన్ని, அந்நிய ஜனங்களாய் இருக்கட்டும். వేరు జాతిలుగా ఉన్ని. இதுதான் பேதுரு இங்கு சொல்லுகிற ரகசியம். ఇదిదా ఇక్కడ పేతురు చెప్పే ఒక కార్యము. அப்போ ஆண்டவர் దేవుడు நம்மில் விரும்புகிற காரியம், మనలో ఇష్టపడే కార్యము, நம்மில் இருந்து நற்குணங்கள் நற்கிரியைகள் வெளிப்படணும். మనలోంచి మంచి మాటలు మంచి క్రియలు బయట రావాలా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. 60 ரூபாய் கொடுத்து ஒரு ஏர் ஃப்ரெஷனர் வாங்குறோம். 60 రూపాయలు ఇచ్చి ఒక ఎయిర్ ఫ్రెషనర్ వైట్ తీస్తాము. ஆமென். ஒரு ఆమేన్. மாச வேலிடிட்டி. ఒక్క నెల దానికి వాల్యూ. அது நம்ம கார்ல போட்டு దాని మన కారులో వేసి 2 நாள்ல அதனுடைய வாசனை நமக்கு சரியில்லைன்னா தூக்கி போட்டுறோம். 2 దినములో అది మనకు సరిలేదంటే ఎత్తి పారేస్తాము. ஆமென். ఆమేన్. என்னுடைய விருப்பம், என்னுடைய எதிர்பார்ப்பு, మన ఎదురు చూసేది அது நல்ல மனத்தை எனக்கு தரணும். అది మంచి వాసనాలి మనకి ఇయ్యాల. ஆமென். ఆమేన్. எனக்கு வாமிட் சென்ஸ் வரக்கூடாது, నాకు వాంతి రాకూడదు, நல்ல மனம் எனக்கு தரணும். మంచి వాసన నాకు ఇయ్యాల. அது தராத பட்சத்துல நான் என்ன செய்யறேன்? தூக்கி எடுத்து போட்டுறேன். అది మంచి వాసనలు ఇయ్యలేదనేసి దాన్ని ఎత్తి పారేస్తాము. ஆனால் అవుతే ஆண்டவர் இங்க என்ன செய்கிறார்? దేవుడు ఏం చేస్తాడంటే தன்னுடைய தோட்டத்திலிருந்து
தன்னுடைய செடியிலிருந்து நல்ல பழம் வருவதற்காக அதை பாதுகாக்கிறார். దేవుడు తన తోటం నుంచి ఆ చెట్టులో మంచి పండులు ఇచ్చును అని దాన్ని కాస్తాడు. హల్లెలూయా. తూకి ఎరియల్ల, దాన్ని ఎత్తి వేసేయలేదు, వెట్టి పోడల్ల, కత్తిరించి వేసేయలేదు, அதை காப்பாற்றி దాన్ని కాపాడి அதுக்கு நீரூற்றி దానికి నీళ్లు పోసి உரத்தை போட்டு దానికి ఎరువేసి அதை பாதுகாத்து దాన్ని కాసి அது நல்ல கனியை தரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார். అది మంచి పండ్లు ఇచ్చునని ఎదురు చూసి కాసుకొని ఉంటాడు. என் அன்பு சகோதரங்களே, సహోదరులారా, நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற మనలో దేవుడు ఎదురు చూసే ஒரு காரியம், நம்மிலிருந்து நற்கிரியைகள் வெளிப்படணும். ఒక కార్యం మనలోంచి మంచి గుణాలు కార్యాలు బయట రావాలా. హల్లెలూయా. హల్లెలూయా. காரணம் நாம் பிதாவை மகிமைப்படுத்த, ఏలంటే దేవుని మహిమపరిచేదానికి, அடுத்தவர்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்த, ఇంకొకరిని రక్షిపు దారిలో నడిపించేదానికి நமக்கு தேவையானது நம்மிலிருந்து நற்கிரியைகள் வெளிவரணும். దానికి కావాల్సింది మనలో మంచి గుణాలు బయట రావాలా. 2 కొరింథీయర్ 9:8 వాసిக்கலாம். 2 కొరింథీయర్ 9:8 చదువుతాము. 2 కొరింథీయర్ அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, அவர் நம்மில் கிரியைகளை எதிர்பார்த்து காத்திருந்து சும்மா இருக்கல்ல, ఆతన మనలో మంచి క్రియలు ఎదురు చూసి ఆతన ఊరికే அந்த ఉండలేదు. நற்கிரியைகளை வெளிப்படுத்தும்படியாய் நம்மை கிருபையில் பெருக செய்கிறார். ఆ క్రియలు మనలో రావాలని ఆతన కృపలో మనల్ని కాస్తాడు. அவருடைய எதிர்பார்ப்பு நம்மிலிருந்து கிரியை வெளிப்படணும். ఆతన ఎదురు చూసేది మనలో మంచి క్రియలు அந்த రావాలని, நற்கிரியைக்கு தேவையானதை அவர் செய்கிறார். మంచి క్రియలు కావాల్సిందని ఆతన చేస్తాడు. அதோடு சேர்ந்து நாம் நற்கிரியைகளில் பெருகும்படியாய் அவர் கிருபையில் நம்மை பெருக்குகிறார். దాంతో చేర్చి మన క్రియలు బయట రావాలని ఆతన కృపలో మనల్ని కాస్తాడు. அவருடைய கிருபையை நம்மேல் பெருக பண்ணுகிறார். ఆతన కృపలో మనల్ని పెరిగిస్తాడు. இதெல்லாம் செய்து அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நம்மிலிருந்து நற்கிரியைகள் வெளிப்படணும். ఇదన్నీ చేసి మనలో ఆతన మంచి క్రియలు రావాలని చూస్తాడు. எபேசியர் 2:10 இன்னும் பவுல் ஒருபடி மேல போய் சொல்லுகிறார். ఎబేసియర్ 2:10లో దేవుడు நீங்கள் நற்கிரியைகள் செய்வதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். మీరు మంచి క్రియలు చేయవలనే ఆతన సృష్టించిండాడు మనల్ని. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உன்னை சிருஷ்டித்தது, నిన్ను సృష్టించిందే, உன்னிலிருந்து నీలోంచి நற்கிரியைகள் வெளிப்படும் మంచి என்பதுதான். క్రియలు బయటపడననేసే. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்மை பெற்றெடுத்த தாய்க்கு தெரியாது நாம் என்னவாய் தீருவோம் என்று. మనల్ని పుట్టబెట్టిన తల్లికి తెలియదు మనం ఏమిగా అవుతుమని. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு 7-8 புள்ள பெத்துட்டாங்கன்னா 7-8 బిడ్డల్ని కన్యేస్తే அதுல எது என்னவாய் போகும் தெரியாது. అది ఏమి ఏంటిగా పోనని తెలియదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే ஆண்டவருக்கு தெரியும், దేవునికి తెలుసును உன்னை சிருஷ்டித்தது உன்னிலிருந்து நற்கிரியைகள் வெளிப்பட. నిన్ను సృష్టించిందే నీలో మంచి క్రియలు బయటపడవాలని. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப ஆண்டவர் நம்மை சிருஷ்டிப்பின் ஒரு நோக்கமே நம்மிலிருந்து நற்கிரியைகள் வெளிப்படுத்தணும். దేవుని సృష్టిపిన ఒక గురి అనేది మనలోంచి మంచి క్రియలు రావాలని. 1 தீமோத்தேயு 2:10 வாசிக்கலாம். 1 తీమోతేయు 2:10 చదువుతాము. 1 తీమోతి 2:10. பாருங்க, பவுல் இன்னும் ஒருபடி இன்னும் கொஞ்சம் கூட ஆழமாய் சொல்லுகிறார். పౌలు ఇంకా కొంచెం లోతుగానే చెప్తాడు. தகுதியான வஸ்திரத்தினாலும் அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, பவுல் எழுதுகிறார், పౌలు రాస్తాడు, கர்த்தருக்குள் நீ வெளிப்படுத்துகிற அந்த நற்கிரியைகளே உனக்கு அழகு. కర్తరు లోపల నువ్వు మంచి క్రియలు పడేదే నీకు సుందరము, உனக்கு அலங்காரம். మీకు అలంకారము. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனுடைய பொருள், உன்னிலிருந்து வெளிப்படுகிற சுபாவமே உனக்கு அலங்காரம். దానికి అర్థం అనేది నీలో బయటపడే స్వభావాలే దానికి మంచిది. அல்லேலூயா. హల్లెలూయా. உன்னுடைய நடவடிக்கை, నువ్వు నడిసేది, உன்னுடைய பேச்சு, నీ మాటలు, வேதம் சொல்லுகிற உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வர வேண்டாம். బైబిల్ చెప్తా నీ నోట్ల నుంచి చెడ్డ మాటలు రాకూడదు. அடுத்தவர்கள் துன்பத்தில் ஆற்றுகிற ஒரு வார்த்தை
வருதென்றால் அதையே பேசு. ఇంకొకరు కష్టాల్లో మాట చెప్తాడంటే దాన్ని నువ్వు చెప్పు. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. వాళ్ళని ఇదాసింగా మాట్లాడకూడదు. மாமியார் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவ்வளவுதான், நமக்கு அங்க தாங்க முடியாது. వాళ్ళ అత్త ఏదైనా ఒక మాట చెప్పేస్తే మనకు దాన్ని తడుచుకొని కాదు. மருமக ஒரு வார்த்தை சொல்லிட்டா மாமியாருக்கு தாங்க முடியாது. కోడాలకు ఒక మాట కోడాలు చెప్పేస్తే అత్తకు దాన్ని తడుచుకొని కాదు. குடும்பங்கள் தான் క్రిస్టియన్ కుటుంబాలు, ஆவிக்குரிய திருச்சபைகள், ఆత్మకుரிய తిరుచబలో ఉండేవాళ్ళు. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய நற்கிரியைகள் வெளிப்படட்டும். మన మంచి క్రియాలు బయట రాని, நம்முடைய சுபாவங்கள், நல்ல சுபாவங்கள் வெளிப்படட்டும். మన சுபாவாలు మంచి சுபாவாలుగా బయట రాని. புற ஜாதியார் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய நற்கிரியைகள், வெளிப்படுகிற நற்கிரியைகள். వేరే జాతిలో యేసుని నేర్చుకోవాలంటే మనలో మనం ఎట్లా నడుచుకుంటాం, జరుక్కుంటాం అనే దాంట్లోనే. ஜெபிக்காத புருஷனை பார்த்து பேய்ன்னு சொல்லாதே. ప్రార్థించే లేకుండా ఉండే భర్తని చూసి పిశాచని చెప్పొద్దు. பிள்ளைகளை பார்த்து பேய்ன்னு சொல்லாதே. పుట్టిన బిడ్డల్ని చెప్పి చూసి చెప్పకూడదు పిశాచని. பேய்ன்னு சொன்னா குட்டி சாத்தான் தான் வீட்டுல இருக்கும். పిశాచ్ అంటే కుట్టి చేస్తాందా మన ఇంట్లో వచ్చును. அப்புறம் சொல்றது வீட்டுல சமாதானமே இல்லை. అనేక చెప్పేది ఇంట్లో సమాధానం లేదు. எப்படி வரும்? நீ தான் வெளியில போன ரெண்டு குட்டி சாத்தான உள்ள கூப்பிட்டு வச்சிருக்கிறீ. బయట పోతా ఉండే పిశాచులను తీసి ఇంట్లో పెట్టుకుంటే ఎట్లా మంచి సమాధానం వచ్చును. హల్లెలూయా 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 హల్లెలూయా. நற்கிரியைகள் வெளிப்படட்டும். మనలో మంచి క్రియలు మాటలు బయటపడాలి. ஜாதியார் நம்மை பார்த்து அவர்கள் ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்றால் நம்முடைய கிரியைகள் வெளிப்படணும். వేరే జాతిలో మనల్ని చూసి యేసుని నేర్చుకోవాలంటే మనలో మంచి క్రియలు రావాలి. நல்ல சுபாவங்கள் வெளிப்படணும். మంచి స్వభావాల్లో రావాలి మనము. ஆமென் ఆమేన్. பவுல் எழுதுகிறார், அதுவே உனக்கு அலங்காரம். అదే నీకు అలంకారము. హల్లెలూయా హల్లెలూయా. பட்டு வஸ்திரம் அல்ல நம்முடைய அலங்காரம். పట్టు వస్త్రాలు కాదు మనకు సుందరము. பட்டு உடுத்த கூடாதுன்னு சொல்லல, మనము ఆ మంచి బట్టలు వేసుకోకూడదని కాదు. ஒரு குடும்பத்துல நமக்கு இருக்கிற அலங்காரம் நம்முடைய நற்கிரியைகள். మన కుటుంబాల్లో మంచి స్వభావాలంటే మనకుండే స్వభావాలే. ஒரு சபையில் நமக்கு இருக்கிற அலங்காரம் நம்முடைய நற்கிரியைகள். ఒక చర్చిలో ఒక అలంకారం ఉండాలంటే మనలో బయటపడే మంచి క్రియలు. ஆமென் ஆமென். நல்லது செய்யணும், முடிஞ்சதை நல்லது செய்யணும். అయినంత మంచిది చేయాలా. ஆமென் ஆமென். சிலவன் அடுத்தவன் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே இருப்பான். కొందరు ఇంకొకరిని తప్పులు కనబెట్టేదానికనే వాడు కాస్తా ఉంటాడు. ஹல்லேலூயா హల్లెలూయా. அடுத்தவனை குறை சொல்றதுக்கே இருப்பான். ఇంకొకరిని కొరత చెప్పేదానికనే ఉంటాడు. அடுத்தவனை கிண்டல் பண்றது, அவனுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஆனா ஜெபம் பண்றவனை கிண்டல் பண்ணுவான். ఇంకొకరిని గేలి చేసేదానికనే ఉంటాడు, వానికే ప్రార్థన చేయని రాదు. ஹல்லேலூயா హల్లెలూయా. நற்கிரியைகள் வெளிப்படட்டும். నీలో మంచి క్రియలు మాటలు బయట நம்மால் రావాలి. முடிந்த அளவு அடுத்தவர்கள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்ளட்டும். అయినంత మనలో మంచిదాన్ని వాళ్ళు మనలో తెలుసుకొని. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலూயா. హల్లెలూయా. மீண்டும் வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6:18. మళ్ళా చదువుతాము 1 తీమోతేయు 6:18. ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது, బైబిల్ చెప్తాయి நற்கிரியைகளில் ஆமென் మంచి క్రియల్లో ఐశ్వర్యం ఉండేవాడుగా. சொல்லுங்க பார்க்கலாம், வாய் திறந்து. நற்கிரியைகளில் మంచి క్రియల్లో ஐஸ்வர்யவானா இருக்கணும். ఐశ్వర్యం ఉండేవాడుగా ఉండాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பணத்துல அல்ல, డబ్బులో కాదు, பொருள்ல அல்ல, వస్తువుల్లో కాదు, நம்முடைய நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கணும். మన క్రియల్లో మనం ఐశ్వర్యుడిగా ఉండాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ நாம் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவானாய் இருந்தால், మంచి క్రియల్లో మంచి ఐశ్వర్యుడిగా ఉంటే, நம்மை பார்க்கிற புற ஜாதிகள் இல்லாவிட்டால் ரட்சிக்கப்படாத ஜனங்கள், మనలను చూసి వేరే జాతిలు రక్షిపులో లేని జనాలు, அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவும் இயேசுவை பார்க்கவும் அவர்களுக்கு வழிவகுக்கும். యేసుని తెలుసుకునేదానికిను చూసేదానికిను వాళ్ళకు దారిలు వచ్చును. அவர்கள் நம்மை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், వాళ్ళు మనల్ని చూసి యేసుని ఏర్చుకుంటారంటే, நாம் அப்பொழுதுதான் ஆண்டவருக்கு நல்ல ரசத்தை கொடுக்கிற திராட்சை செடியாய் மாறுகிறோம். అప్పుడుదా దేవునికి మంచి రసం ఇచ్చే ద్రాక్ష చెట్టుగా మనం ఉండామని మాట. ஆமென் ఆమేన్. ஆண்டவர் எதிர்பார்க்கிற
திராட்சை ரசம். దేవుడు ఎదురు చూసే ద్రాక్ష రసము. ஆமென். ఆమేన్. அந்த ரசத்தை கொடுக்கிற செடியாய் நாம் எப்பொழுது மாறுகிறோம் என்றால், ఆ రసం మంచి రసం ఇచ్చే చెడిగా ఎప్పుడు మనం நம்மிலிருந்து நற்கிரியைகள் வரும்போது, మంచిలో మంచి క్రియాలు వచ్చినప్పుడు, அந்த நற்கிரியைகளை பார்த்து அடுத்தவர்கள் இயேசுவிடம் வரும்போது, ఆ క్రియాలు చూసి ఇంకొకరు యేసు దగ్గర వచ్చినప్పుడు, அதுதான் ஆண்டவருக்காய் நாம் கொடுக்கிற நல்ல ரசம். అప్పుడుదా దేవునికి ఇచ్చే మంచి రసం అనేది. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். దేవుడు ఎదురు చూసేది అది. நம்முடைய குணாதிசயங்கள் மாறட்டும், మన గుణాలు அதிசయాలుగా మారల్లా. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய சுபாவங்கள் மாறட்டும். మనకు ఉండే స్వభావాలు బదలావన మారల్లా. எப்பொழுது மறக்காதுங்க, என்னிலிருந்து என் ஆண்டவர் இயேசுவுக்கு நல்ல ரசத்தை கொடுக்கிற திராட்சை பழம்தான் வரணும். ఎప్పుడు మరేదండ నాలో ఉండే మంచి ద్రాక్ష చెట్లు వచ్చే పండ్లు రసంగా మంచి మారాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நற்கிரியைகளை வெளிப்படுத்துவதில் ஐஸ்வர்யவான்களாய் இருங்கள். మంచి క్రియలు బయట చూపించే ఐశ్వర్యంగా ఉండాలా. நாம் வெளிப்படுத்துகிற நற்கிரியைகளே நமக்கு ஆண்டவருக்கு பயனுள்ள திராட்சை ரசமாய் மாறும். మనం చూపించే క్రియలనే దేవునికి మంచి వ్యూహం ఉండే రసంగా మారాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசையா, முடியாது 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 உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசையா, முடியாது முடியாது. திராட்சை செடியே கொடி நான், திராட்சை செடியே கொடி நான், உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெங்கும் கனி தருவே. உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெங்கும் கனி தருவே. முடியாது முடியாது ஆமென், எதையும் செய்ய முடியாது முடியாது ஏசையா, முடியாது முடியாது. மண்ணோடு நான் ஒட்டி உள்ளேன், மண்ணோடு நான் ஒட்டி உள்ளேன், உமது வார்த்தையா இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே. உமது வார்த்தையா இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே. முடியாது முடியாது பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினால், பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினால், பலனுண்டு எல்லாம் நான் செய்திடுவேன், எதையும் செய்திட பலனுண்டு எல்லாம் நான் செய்திடுவேன், எல்லாம் நான் செய்திடுவேன். உம் துணையா உம் கரத்தால் எல்லாம் நான் செய்திடுவேன் ஏசையா, எல்லாம் நான் செய்திடுவேன், எல்லாம் நான் செய்திடுவேன். உம் கரத்தால் உம் கரத்தால் எல்லாம் நான் செய்திடுவேன் ஏசையா, எல்லாம் நான் செய்திடுவேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் தெற்காள் என்ற ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். அவள் மரித்து போகிறாள். ஆனால் அவள் செய்த அவளுடைய நற்கிரியைகள் அங்கு பேதுருவை அவளை ஜெபிக்க வைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. எனக்கு தேவ பிள்ளைகளே, நற்கிரியைகளை வெளிப்படுத்துவோம். நம்மிலிருந்து வெளிப்படுகிற நற்கிரியைகள் ஆண்டவர் இயேசுவுக்கு அது நல்ல ரசம் தருகிற
திராட்சை கனியாய் அது மாறும். ஆமென். அல்லேலூயா. நம்மிலிருந்து வெளிப்படுகிற நற்கிரியைகளால் தான் நம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். எனவே முடிந்த வரைக்கும் நம்மில் இருந்து நற்கிரியைகள் வெளிப்படட்டும். கர்த்தர் நாமம் நம் மூலம் மகிமைப்படட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை, கேட்ட வார்த்தைகளைப் போல உம்முடைய தோட்டத்தில் நல்ல ரசம் தருகிற திராட்சை செடி அது நாங்கள் தான் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களிலிருந்து நீர் எதிர்பார்க்கிற காரியம் அந்த நல்ல ரசம் தருகிற திராட்சை பழங்கள். எங்க வாழ்க்கையில நாங்கள் எங்களிலிருந்து நற்கிரியைகளை வெளிப்படுத்தி உம்முடைய தோட்டத்தில் நல்ல ரசம் தரக்கூடிய பழங்களை தருகிற நல்ல திராட்சை செடியாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். இவர்களுடைய நற்கிரியைகளின் மூலம் அநேக ஜனங்கள் ஆண்டவரை தேடி வரட்டும், சபைக்கு வந்து சேரட்டும். தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் திகழ கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எரியுது பார் அக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. எரியுது பார் அக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. எரியுது பார் அக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. பாவத்தை எடுத்து நாங்கள் சொன்னா ரொம்ப கோபத்தோடு வருது தள்ளும் மனமே. பாவத்தை எடுத்து நாங்கள் சொன்னா ரொம்ப கோபத்தோடு வருது தள்ளும் மனமே. மனந்திரும்பு என்று வேதம் சொன்னா, மனந்திரும்பு என்று வேதம் சொன்னா, மனம் போனபடி திட்டு என்ற ஜனமே, மனம் போனபடி திட்டு என்ற ஜனமே. அங்கே எரியுது பார் அக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. அங்கே எரியுது பார் அக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. வசனங்களை எடுத்து நாங்கள் சொன்னார் மிக விசனத்தோடு கேலி செய்யும் மனமே. வசனங்களை எடுத்து நாங்கள் சொன்னார் மிக விசனத்தோடு கேலி செய்யும் மனமே. நல்ல வழி என்று நாங்கள் சொன்னார், நல்ல வழி என்று நாங்கள் சொன்னார், நீங்கள் வந்த வழியே போங்கள் என்ற ஜனமே, நீங்கள் வந்த வழியே போங்கள் என்ற ஜனமே. அங்கே எரியுது பார் அக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த உடலே. அங்கே எரியுது பார் அக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் பாவம் செய்த ஜனமே. நித்தியம்தான் உண்டு அது நாங்கள் சொன்னார், அது நிச்சயமாய் இல்லை என்ற மனமே. நித்தியம்தான் உண்டு என்று நாங்கள் சொன்னால் அது நிச்சயமாய் இல்லை என்ற மனமே. சத்தியம்தான் மீட்டும் என்று சொன்னார், சத்தியம்தான் மீட்டும் என்று சொன்னார், நீங்கள் பைத்தியமோ என்று உரைக்கும் ஜனமே, நீங்கள் பைத்தியமோ என்று உரைக்கும் ஜனமே. அங்கே எரியுது பார் அக்கினி கந்தக கடலே,